பாப்பா பேர் என்ன? டிஸ்ஸா. டிஸ்ஸா பேச மாட்டியா? பேர் என்ன? பரவாயில்ல, சாப்பிட்டு தட்டு கழுவி வைக்குது. எத்தனை வயசு பாப்பாவுக்கு? நெல் எந்த மாதிரி நெல் போட்டுருங்க? இது அம்மன் பொன்னியா இல்லை? அம்மன் பொன்னி நம்ம காட்டில், இது வந்து பூமிக்கா. பூமிக்கா அப்படி ஒரு நெல் இருக்கா? அது சன்னமா. பூமிக்கான நடிகை பேரில் வச்சுருக்கீங்க, பூமிக்கான பேர். சூப்பரா இருக்கும். கீழே நல்லா இருக்கு. நீங்க ஏறி வர மாட்டீங்க, கீழே உருண்டுட்டு போயிட்டீங்க. தண்ணி நிறைய. நீங்க எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? அண்ணா நாங்கள் இந்த 7 வருஷமாக தான் ஆகுதுங்க. வந்து நாங்கள் ஈரோட்டில் அங்கே இருந்தோண்ணா. உங்கள் சொந்த ஊர் இதுங்களா இல்லை ஈரோடுங்களா? சொந்த ஊர் இதே தான். இதுதான் நீங்கள் பிறந்தது கல்யாணம் பண்ணது எல்லாமே இந்த ஊர்? கல்யாணம் பண்ண வீடு அங்கே இருக்கு. அந்தாண்டு அங்கே இருக்கிற வீடு அம்மா வீடு, பிறந்த வீடு. ஓ, நீங்கள் கல்யாணம் பண்ண வீடு இந்த வீடுங்களா? ஆமாண்ணா. ஓகே. அந்த கொட்டாய் அங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தானே அங்கே இருந்தது? ஆமாண்ணா, ஆடு கட்டுறது. ஓ, அது ஆடு மட்டும் அங்கே வச்சுக்கிறீங்களா கொட்டாயில்? ஆடு கோழி எல்லாம். ஏன் மாதிரி இன்டீரியராக இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்து இருக்குங்க ஊருக்குள்ளே இல்லாமல்? இல்லைண்ணா, நம்மளுக்கு சொந்த காட்டில் இங்கே ஊருக்குள்ளே இருந்து அங்கேருந்து இங்கே வரணும்லண்ணா காட்டுக்கு. அதனால நம்ம காட்டிலே வீடு கட்டிட்டு நம்மளுக்கு எல்லாமே சௌகரியம். எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வீடு கட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்து வந்துட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு ஊருக்குள்ளே இடம் இருந்தது விற்றுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இது சின்ன பையன்லேருந்தே வண்டியிலே இருந்ததுனால அப்புறம் எதுவுமே வீடு எதுவுமே கட்டலன்னா சும்மா வந்ததுக்கு சும்மா அட்டை மட்டும் போட்டு இங்கே இருந்தோம். உங்கள் வீட்டுக்கார விவசாயம் கூட பார்க்குறாங்களா இல்லை அவர் வேறு வேலை? ஒரு கிட்டாச்சு ஆப்ரேட்டர்ண்ணா. கிட்டாச்சு ஆப்ரேட்டர். பெருந்துறையில் இருக்காப்பு. ஒரு காட்டு வேலைலாம் விவசாயம் பண்ணுறதில்ல? தெரியாதுண்ணா அவருக்கு. பேண்ட் வேலை நினைச்சு போயிடலாம். அது ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் இவ்வளோ வேறு வந்தாச்சு. அப்புறதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுமா? போகிறீங்களா முன்னாடி? இல்லை நான் போட்டுருக்கேன். நீங்கள் போனீங்க, உங்களுக்கு மேடு போல் எல்லாம் தெரியும். ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துடுவேன். தண்ணி எத்தனை நாள் அப்படி ஓடிட்டுருக்கு? இதென்ன கிணறுங்களா இல்லை குட்டையா? இல்லை கிணறு. கிணறே தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சுங்களா? நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. இல்லை மல்லிகைப்பூங்களா? காக்கட்டாம்பூ. தண்ணி எங்கேருந்துங்க வருது? இது தண்ணி இது எங்கேருந்துங்க வருது? கிணத்துல இருந்தா வருது இது? இதெல்லாம் கிணறு ஓவர் ஃப்ளோ ஆகி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா? அதான் மலையிலேருந்து அருவியிலேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாய் கடிக்குங்களா? இல்லை இது எங்கே போய் சேருது தண்ணியெலாம்? புழுதி குட்டை போகுமா இல்லை டேமுக்கு தான் போய் சேரும்? வரவரில் பார்த்தேன் டேமில் தண்ணி கடல் மாதிரி பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் தண்ணி பஞ்சம் கிடையாது இல்லைங்க? தண்ணிக்கெல்லாம் குடிக்கிறது தண்ணி எப்பவுமே பிரச்சனை கிடையாது. இப்போ கரண்ட் லாஸ்ட் வரைக்குமே போதுங்களா? நாங்கள் அம்மா வீட்டு ஓட்டிக்கலாம். அதோட லாஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க, உங்களுக்கு என்னென்னா அது பெருசாக வருமானம்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். முக்கியமாக இந்த மாதிரி இன்டீரியராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைக்குள்ளே இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்க்க நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இந்த கிளைமேட்டு, இந்த இயற்கை ரசிக்கிறதெல்லாம் அதுக்காக இந்த மாதிரி இப்போ ஏதோ வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 3 நாள் இந்த மாதிரி வருவேன். ஒரு 3 மாதம் முன்னாடி வந்திருந்தேன் இங்கே வந்து. இவர் ஆமாம் ஆமாம் மாதேஷ் அவர் பார்த்து பேசிட்டோம், பெரியவர் அவரையும் பார்த்து பேசிட்டு போனேன். சரி இந்த பக்கம் இன்றைக்கி வந்தேன். சரி மாதேஷ் இருப்பார் பார்க்கலான்ட்டு வந்தேன். கோயம்புத்தூர் வேலைக்கு போயிட்டாரு. நாங்கள் அப்புறம் தான் அங்கே நின்றுருந்தாங்க 2 பேர். ஆம்பளைங்க யாருங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க லேடிஸ் அப்படின்னாங்க.
அதான் அங்கேருந்து பார்த்து ஏதோ ஆம்பளைங்க தான் வேலை செஞ்சாங்கன்னு நினச்சேன் நான். சரி அப்புறம் தான் அந்த பக்கம் வரல. நாங்கள் தான் சரி ஆடு கட்டுறதுக்கு அங்கே தண்ணி காய்க்கலாம். சரி ஜென்ஸாக இருந்தால் அந்த பக்கம் வந்திருப்பேன். சரி அதனால் அப்படியே நின்றுட்டேன். சரி நீங்கள் வந்தீங்க அதுவும் போய் கேட்டுட்டு அந்த பக்கம் தான் இடம் இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்தேன். அப்புறம் நீங்களே ஹெல்ப் பண்ணுறது கூட வந்துட்டீங்க. பாப்பா வீட்டுக்காரரு இருந்தப்பயே அவங்க கீழே போயிட்டாங்க. அதான் சொன்னாங்க சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. வருவாங்க. பரவாயில்ல, இந்த இவ்வளோ மலை இன்டீரியரில் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. வீடு இருக்குது. அதெல்லாம் தண்ணி வந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போயிடுச்சு. வயலில் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஓ இது எல்லாமே வா. என்ன போட்டிருந்தீங்க வயலில்? மஞ்சள். இதில் கீழே என்ன போட்டிருந்தீங்க? இதில் குச்சி இருந்துச்சு. குச்சி இப்போ எதுவுமே இல்லை, பிடிக்கிட்டீங்களா இல்லை அடிச்சுட்டு போயிடுச்சா? குச்சி பிடிங்கிட்டாங்க. அழியில குச்சி பிடிங்கிட்டாங்க. ஓ மஞ்சள் நல்லா இருக்குல்ல, ஒன்றும் வரல? மஞ்சள் எல்லாம் போயிடுச்சுண்ணா, அவ்வளோதான். இது இந்த முன்னாடி இருக்கிறதா? எல்லாமே மஞ்சள் எல்லாம் போயிடுச்சு. வலிக்கிடுச்சிங்களா? அழுகிடுச்சு. அது இல்லாமல் குருத்து எல்லாமே மழை பெஞ்சு எல்லாம் போயிடுச்சு. ஓ எத்தனை ஏக்கரும் காடுங்க உங்களுது? இது அம்மா வீட்டுது ஃபுல்லாக 9 ஏக்கராவே இருக்கும். 9 ஏக்கர் மேலே இருக்கும். ஆனால் ஆச்சரியம் தாங்க, இன்டீரியராக இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வா நினச்சி கூட பார்க்க முடியல. அங்கேருந்து பார்க்குறதுக்கு மலை மட்டும் தான் தெரியுது, ஏதோ காடு மாதிரி தெரியுது. உள்ள வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. ஏதோ ஒரு பண்ணை மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. நாங்கள் தான் அப்படியே தப்பு நனைஞ்சிக்கிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் பரவாயில்லைங்க. இதெல்லாம் ஒரு இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தானே. அது கீழே என்னங்க, அது ஓட மாதிரி போகுது, ஓடையா இல்லை காடுங்களா? கீழே நெல் அறுத்துட்டாங்க, வயல் ஓட்டிட்டாங்க. இது ஆட்டோட்டம் பார்க்கணும் இருக்குல்ல. பார்க்கா? பார்க்கணும். பைக் மட்டும் வரும் உள்ள? டிராக்டர் உள்ளே வருங்களா? வண்டியில் எல்லாம் வரும். ஓ டிராக்டர் இந்த இடத்துல வந்துடுது. வண்டியில் எல்லா வண்டியுமே வரும். வேறு ஏதாவது தடை இருக்குங்களா வர்றதுக்கு? இது ஒன்று தாங்களா? இது ஒன்று தான். ஓ இது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சிங்களா? ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓ இது மானியத்துக்கா? இது மேலே என்னங்க இருக்குது? மேலே ஃபுல்லாக தேக்கா? ஆமாண்ணா, மாங்காய் கன்று, தேக்கு கன்று. ஓ மேலே என்ன தோட்டம் இருக்குங்களா இல்லை காடு தாங்களா ஃபுல்லாக? இது ஃபுல்லாக காடு தான். மேலே இருக்கிறது ஃபுல்லாக காடு. தேக்கு கன்று வச்சுருக்காங்க, மாங்காய் கன்று வச்சுருக்காங்க. நைட்லாம் அந்த இடத்த பார்த்தா பயங்கரமாக இருக்குமே. சாயந்தரம் 6 மணி ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே மாட்டை கட்டிட்டு உள்ளே போனால் எதுக்கு வெளியே வரோம். பகல்லையே கொஞ்சம் பயமாக இருக்குது. குளிர் அதிகமாக இருக்கும் நைட்டில். வெயில் காலத்துலலாம் கிளைமேட் எப்படிங்க? வெயில் காலத்தில் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கும். எங்கள் வீட்டாக ஹீட் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கும். ஓ இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால இப்போ சுற்றி கொஞ்சம் நல்லா மழை கிட்டே இருக்கு. நல்லாயிருக்கும். சரி முன்னாடி போங்க, நாய் எதுக்கு அடிச்சிட போகுது? கடிக்காது. எங்கள் கூட வந்தால் கடிக்காது. ஏன்னா நம்ம ஆள் கடிச்சிடும். தனியாக வந்தீங்கன்னா வேணால் எங்கள் நாயே கடிச்சிடும். இல்லை இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான். இதில் எதுவும் விவசாயம் பண்ணல? இல்லை, நெல் எல்லாம் அப்புறம் ஓட்டுறதே இல்லை. அது அப்படியே எல்லாம் இது ஃபுல்லாக மல்லிப்பூங்களா? காக்கட்டம் போகலாம். இன்னும் தோப்பு எவ்வளோ தூரம் இருக்குது முன்னாடி? அது வரைக்கும் வயலில் தென்னை மரமா? அதுக்கு அந்தாண்ட மாங்காய் கன்று. அது கீழே இன்னும் தோப்பு இருக்குங்களா? இல்லை, அதோட அதுக்கு அந்தாண்ட கீழே இது செடிக்கடை விட்டாங்க காடு ஓட்டில். ஓ ஆனால் இடம் இருக்கு. இதெல்லாம் பட்டாதாங்களா? அது எல்லாமே? ஆமாண்ணா, எல்லாமே பட்டாதான். முன்னாடி ஏதோ பள்ளமாக இருக்குது. அதான் தண்ணி எல்லாம் வந்து எல்லாம் உடச்சி. ஓ தண்ணி உடச்சிட்டு போனதா? இப்போ உடச்சதுங்களா? ஆமாம், நல்லா இப்போ முன்னாடி போனால் எப்படியும் சரிஞ்சாலும் சரிஞ்சிடும். இது வெளியே போ. இது எல்லாமே சரிஞ்சதுங்களா மழை? இது நிலச்சரிவு மாதிரி ஆனதுங்களா எல்லாமே? இது தண்ணி வந்து
உங்கள் வீடு இங்கே இருக்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் தானே, டக்குன்னு இறங்கிருச்சுன்னா அதான் பிரச்சனை. சிரமம் தானே அது. மழை பெஞ்சா அந்த கல்லுங்களே அங்கே இருக்கிற கல்லுங்களே மேலே சாஞ்சிடும். அதான் டக்குன்னு இறங்குச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, ரிஸ்க் ஆகிடும். அது எதுவும் பாதுகாப்பு பண்ண முடியாதுங்களா? அதில் வீடு மாற்றினா பாதுகாப்பு இருக்கும். ஓ, இடத்தையே மாற்றினா தான். இப்போ இந்த இடமும் பாருங்கள் ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. எல்லாமே பேசு, இந்த மழை பெஞ்சது எல்லாம் நிலச்சரிவு தான் ஃபுல்லாக. பார்த்து வரமா இருக்குங்க பாருங்க, மரத்தையே சாய்ச்சிருச்சு, தேக்கு மரத்தையே. மண் இறங்கி அப்படியே தள்ளி விட்டுருச்சு கீழே. அது நேராக இருந்துச்சு. ஓ, இங்கே இருந்த மரம் தான் அங்கே போயிடுச்சுங்களா? ஆமாண்ணா, தென்னை மரங்கிறது அப்படியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட தேக்கு கிட்டத்தட்ட தேக்கு ₹1,00,000 கிடைக்க வருமானம் பண்ண வேண்டியது. எல்லாம் போயிடுச்சு, ஒரு செகண்டில் அழிஞ்சு போச்சு. எப்படியும் ஒரு 10 வருஷமாச்சு இதை வச்சு நீங்கள் பராமரிப்பு பண்ணியிருக்கணுமே. ஆமாண்ணா, 10 வருஷம் ஆச்சு. அப்பா இறந்தே 13 வருஷம் ஆகி போச்சு. பார்த்து வருமானம் சரிஞ்சிருக்குது. அப்பா இறக்கும்போதே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஊர் பேர் என்னங்க, கரெக்டான பேர்? இந்த ஊர் எல்லைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வேளாம்பட்டினா. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சின்ன வேளாம்பட்டி. இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பேர் வரும். இப்போ நம்ம நிற்கிற இடமா என்ன பேர்? இது பாலிக்காடு அப்படிம்பாங்க. பாலிக்காடு, ஆமாம்மா. இவர் மாதே சொன்னார். அது என்ன அவருக்கு நமக்கு முன்னாடி தெரியறது? அது சின்ன வேளாம்பட்டி. ஓ, அதுதான் சின்ன வேளாம்பட்டியா? இது ஃபுல்லாக மாந்தோப்பு தான். இது எல்லாமே எல்லாம் மாமரம் எல்லாமே காப்பு தாங்களா? அது எல்லாமே இது எல்லாமே காப்புனா கீரை வரைக்கும். எல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சுங்களா? இல்லை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த டைமில் என்னங்க சீசன் இப்போது? இந்த ஒன்றுமே கார்த்திகை மாதத்தில் எதுவுமே கிடையாதுங்களா? பலாப்பழம், மாங்காய், சீத்தாப்பழம் இப்போ அது இந்த இதில் இந்த ட்ரிப் இல்லை. ஓ, இதோட காடு முடியுதுங்களா இல்லை இன்னும் இருக்குங்களா? இதோட காடு முடியுது. ஓ, இதோட இதுக்கெல்லாம் இதெல்லாம் அம்மாவுது. இதுலேருந்து அந்த லைன்லேருந்து அந்த மாங்காய்லேருந்து மேலே. ஓ, அது கீழே நாங்கள் ஓடையா? இல்லை இல்லை, எல்லாமே மாங்காய் கண்ணு கீரை வரைக்கும் பள்ளலாம். எப்படி கீழே இறங்கி இதுலேருந்து இறங்கி போக முடியுமா? இல்லை இதுல போய் தான் மாடு கட்டிட்டு வந்திருக்குங்க. இப்போ மாடு கீழே கட்டி எப்படி இதில் இறங்கி ஏறுவீங்க? இதுல தான் ஏறினா இறங்கினா எங்களோட நாங்கெல்லாம் ஓடிடுவோம். நாங்களாம் ஒரே ஓட்டம் ஓடுவோம், ஓடி வருவோம். எங்களை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. கீழே போய் இப்போ இதில் இருக்கிற ஒரு 4 மாடு இருக்குது, கீழே எல்லாம் அங்கே தான் கட்டிட்டு வந்துருக்குதுங்க. ஓ, அது கீழே ஓட இருக்குங்களா? அதுவும் ஃபுல்லாக அப்படியே காடு தான். அதெல்லாம் ரொம்ப முள், இந்த மாதிரி முள் செடியாக மூடி இருக்கு. நானே ரொம்ப சர்க்கரையாக இருக்கும். போனால் கீழே அங்கே போனால் தான் வயல். ஓ, அதுக்கு அந்த வழியாக வரணும். அங்கே போய் அந்த வழியிலேருந்து அதான் பொம்பளை 3 பேர் வராங்களா, அந்த வழியில் வரணும். ஓ, ஆமாம். அங்கே ஒரு இறங்கி வராங்களே, ரோட்லேருந்து வேற உள்ள வருங்களா? அது அங்கே ரோடு இருக்குது பாருங்க, அதுலேருந்து அங்கேருந்து கிராஸ் ஆகும் வரணும். ஓ, உங்களுக்கு எப்படிங்க காட்டு எருமை அந்த மாதிரிலாம் வருங்களா? இங்கே இருக்குங்க, வரதை காணும். கீழே இங்கே வரதில்ல? ஒரு டைம் வருங்க. வேற நரி இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இங்கே நரியெல்லாம் இல்லை. நரி தான் எங்களை சாப்பிட்டோம்னா. நரிலாம் இல்லை, காட்டு எருமை மட்டும்தான். பண்ணி இருக்குமே, காட்டு பண்ணி இருந்து டெய்லி வரும். பண்ணி வேணும் நைட்டில் வந்து வச்சிருக்கிறதுனால எல்லாம் குச்செல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க. மயிலுங்க தான் அதிகம் தொல்லைங்க. மயில் எந்த இதுவுமே வெள்ளாமல் போட முடியாதுல. கிளைமேட் நல்லா இருக்குங்க இந்த டைமில். வந்துருங்கண்ணா, இங்கே இருந்துக்கலாம். நிறைய டைம் கேட்டிருக்கேங்க, நிலம் கொடுக்க மாட்டாங்களாமே? ஆமாம், அவங்க பேரில் கரையும் ஆகாது. அப்படி இருக்கிற மாரி எந்த இதுனா தான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாரி இருந்தால் இருக்கலாம் காட்டில், அவங்க இஷ்டப்பட்டு கொடுத்தா. ஆனால் வந்து கரையும் பண்ணி அது இது பண்ணி வந்து உட்கார முடியாது. அதான் வாடகை மாதிரி ஏதோ அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம இருந்துக்கலாம், அவ்வளோதான். வாடகை வேற இதுக்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்க? அதான் சும்மா கிடக்குறதுக்கு யார் வாடகை கொடுக்குறப்பா? மாடு தான் கட்டி மேய்க்கிறோம். சும்மா தான் இருக்கு. இல்லை இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து இருந்தால் அதை கொடுத்துட்டு தான் இருக்கணும், சும்மா இருக்க முடியாதுல்ல. இல்லைண்ணா, இது வந்து ஃப்ரீயாகவே இருந்துக்கலாங்கிறீங்களா? ஃப்ரீயாகவே இருந்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க மாட்டேங்க, நீங்கள் குளிர் அடிக்கும், பயங்கரமாக குளிர். இல்லை, இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 டைம் வந்திருக்கேன் அறுநூத்தி மலைக்கு. நான் சும்மா அப்படியே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது நான் கொஞ்சம் இது பழக்கம் மாதிரி. நல்ல மாதிரி மலை கிராமம்லாம் ட்ராவல் பண்ணுறேன். பெலாப்பாடி, இது நையமலை, இன்னும் நிறையா ஃபுல்லாக மலையில தான் சுற்றுவேன். சேனல் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மலையே தான் இருக்கும். கீழே பார்க்கணும், இன்னும் சூப்பராக இருக்கும். கீழே நல்லா இருக்கு. நீங்கள் ஏறி வர மாட்டீங்க, கீழே உருண்டுட்டு போயிட்டீங்க. தண்ணி நிறைய
சரிங்க பார்த்துக்கலாம் அப்படியே நல்ல மலையாக இறங்கிக்கிறேன் நீ முன்னாடி இறங்கிக்கணும் உங்களை பார்த்து அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி இறங்கிக்குவேன் என்ன எங்களை மாதிரி அது மேலே தான் போய் இறக்கூடாக்கா எது கம்பெனியில் நம்மள மாதிரி பழகணும்னா நம்ம இடத்துக்கு வந்து நம்மள மாதிரி தான் வரணும். சரிச்சு கிரிச்சு விட்டுற போதுங்க வேறு மண்ணு வாருது. இப்போ அங்கெல்லாம் செடியாக இருக்குது இதுலேயே போய் சாய்வு அதில் போனால் மட்டும்தான். சரி அப்போ நீ முன்ன பார்த்தா எனக்கு தெரியாது. ஊற்றி விட்டு ஏக்கா இதுலேயே பார்க்க உனக்கு தடஞ்சேரிங்க பார்க்க ஒத்தி விட மாத்துக்கா. நான் தண்ணி காய்க்கலாம் மரம் வரதுக்கு தண்ணி காய்ச்சி. நீங்கள் உங்களுக்கு அண்ணியா? உங்கள் பேருங்க? செல்வி. செல்வி. நீங்களும் இதே ஊருங்களா? நான் சிட்லிங். சிட்லிங் இது பாப்பிரெட்டிப்பட்டி சைடு இல்லை கோட்டைப்பட்டிக்கு நான் நரிப்பள்ளி அங்கேயும் போயிருக்கேன். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல கல்லாத் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, அந்த ட்ரைபல் ஹாஸ்பிட்டலில் அந்த வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த அது வரைக்கும் போயிருக்கேன். அங்கே தான் இருக்குது. அங்கெல்லாம் அந்த மாதிரி ஏரியா இல்லை சிட்லிங்லாம் இருக்கு. காட்டுக்குள்ளே போனது பள்ளம் அங்கெல்லாம் எது கீழே உழுது பண்ணா எங்களால் தூக்க முடியாதுண்ணா உங்களவா. 2 பேர் சேர்ந்து தூங்கிட மாட்டீங்க? 2 பேரும் சேர்த்து தமிழ்நாட்டில் தூக்கிட்டு வரணும். தூக்கி எழுப்பி விட்டுருங்க, நான் எந்திரிச்சு நடந்து வந்துடுவேன். தூக்கிட்டுலாம் போக தேவையில்ல, கீழே படுத்தோன்னா மேலே மட்டும் தூக்கி விட்டிங்கன்னா போதும், நடந்து வந்துடுவேன். இன்னும் பள்ளம் போகணுங்களா? ஐயோ அந்த பழத்துக்கு வந்தால் எனக்கு பயம் பிடிச்சிக்கும் தண்ணி பார்த்த பார்த்தா. நீ அது மேலே வந்தோன்னா பயங்கரமான செடி. பார்த்து வாங்க. நம்மளுக்குலாம் பழகினா உடம்பு சரியில்லாம் இதில் போகலாமா? நினைஞ்சு பூ பறிச்சுக்கிட்டு இதில் போயிடலாமா? இதுலேயே தாங்க. உங்கள் வீட்டுக்காரங்க என்னங்க பண்ணுறாங்க? விவசாயம் தானே. அவர் இங்கே தான் இருக்காரா? போயிருக்காங்க மேரேஜ் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஓ பலாப்பாடிக்கு. பிளாப்பாடி. ஆமாம், நேரம் வண்டியில் மேலே போயிட்டு இருந்தாங்க. முள்ளு செப்பல் போட்டல. நான் செருப்பு போட்டுதாம்மா. சரி வரும் அம்மா வீட்டு செருப்பு எல்லாம் இவ்வளோ தூரம் வரீங்க? அம்மா வீட்டு வரைக்கும் காமிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் எனக்கு துணைக்கு வரதுக்கு தெரிஞ்சுருந்தா செப்பல் போட்டுருக்கேன். நீ வரட்டு நான் வரேன் என்னடா அப்படின்ட்டு. நீங்களும் செப்பல் போடலையா? யாருமே செருப்பு போடல. இல்லைக்கா விஜய் எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னுச்சு. எல்லாம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு வரேன்னு சொல்லிச்சு. எங்கடா திரும்பி வருது ரேட்டுன்னு பார்த்தா அதே ஆகிட்டு அதே வெயிட் எல்லாமே இருக்குதுங்க. யார் என்னைவா? பாப்பா வீட்டுக்காரம்மா. பாப்பா வீட்டுக்காரு. அதனால சரி என்னடா மூஞ்சி என்னக்கா இதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. சாமி கும்பிட்றாங்க நீ பாசனக்கு கீழே சொன்னாங்க, இப்போ வருஷாந்திரம் கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கும்பிட்றாங்க, அதுக்கு சோறுலாம் செய்யணும் வாங்க அப்படின்னாங்க. ஐயோ, அப்புறம் இங்கே விட்டு வந்துட்டீங்க? யாருக்கா? மாதேஸ்வரம் பாட்டினக்கு தாத்தாவுக்கா? கும்பிட்றாங்க, சோறுலாம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இது இப்போ கல்யாணத்துக்கு கூட போயிருப்போம். அதனால தான் இது பண்ணல. இங்கே தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது கீழே. இருங்க, சமாதிங்களா? அப்பா எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட சமாதி. இப்போ நீங்கள் எல்லாமே காட்டிலே அடக்கம் பண்ணிக்குவீங்க? ஆமாண்ணா, அவங்க காட்டிலே உள்ளால அடக்கம் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒதுக்காவே ஒதுக்கிட்டீங்களா? நான் எங்கே வேணாலும் கொடுக்குறேன், நம்மளுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ. இதில் கூட எங்கே இருந்தாங்க பார்த்து. இப்போ டெய்லி இந்த புதாரெலாம் வந்துட்டு போகிறீங்க? ஆமாண்ணா, மாடு இப்போ தான் கட்டிட்டு நாங்கள் இதை தானே அப்புறம் வாழ்ந்தா வந்து வேறு வழி இல்லையாண்ணா. நீங்களும் டவுனுக்குள்ளே இருக்கிறீங்க, டவுனுக்குள்ளே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டீங்க. கஷ்டப்படணுமாண்ணா? இல்லை, எனக்கே இந்த மாதிரி இடத்த வாழணும்னு தான் ஆசை. அதான் வந்துருங்க, இங்கே இருந்துக்கலாம். முடியலையே. உள்ளார போனால் நல்லா இருக்குங்க இடம் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு எப்படியே சக்கரை தான், நீங்கள் 2 பேரும் தூக்கிறத கண்டிஷன் வா. இறக்கி விட்டா போகுது. ஐயோ ஐயோ பாவம், உசுறு ஒரு உசுறு காப்பாற்றுறேன்.